தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இப்போ எல்லாருமே என்ன சொல்றோம், அடுத்ததா கூலி வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணணும் சொல்லிடுறோம். இப்போ திடீர்னு அது யாரெல்லாம் பர்சனல் ஹேண்டில் இருக்கோ எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை போட்டு மொத்தமா தாக்கி மொத்தமா காலி பண்ண நினைக்கிறாங்க. ஸோ பெரிய படங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பிரச்சனை என்னன்னா அந்த எதிர்பார்ப்பை ஒரு படம் பூர்த்தி பண்ணதா இருக்கு. தக்லை படத்தை வந்து எல்லாருமே என்ன சர்ப்ரைஸ் ஆனாங்கன்னா, நானே ஆச்சரியப்பட்டேன். ஒரு படத்துக்கு இவ்வளோ நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது, யாருமே தாங்கி பிடிக்கல, சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை யாரும். நான் தான் ஒரு 10 இன்டர்வியூவில் நான் பேசியிருந்தேன், அதில் இவ்வளோ விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் என்ன திட்டுறாங்க எல்லாரும். நீ ஏன்டா அந்த படத்துக்கு வந்து முட்டு கொடுக்குற அப்படின்னு நம்மள திட்டுறாங்க. தமிழ் சினிமா ட்ரேட் கைடில் பார்த்தீங்கன்னா கிளியராக நம்ம சொல்லியிருக்கோம், இந்த வருஷம் வந்த ரெவென்யூஸில் பார்த்தீங்கன்னா தியேட்ரிக்கல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ தெரியுமா? இப்போ நீங்கள் 11 அப்படின்ற படம் நவீன் சந்திர நடிப்பில் வெளிவந்த படம், நீங்கள் வந்து பெருசாக அதை கவனித்து கொடுக்க மாட்டீங்க. ஓடிடியில் வந்த பிறகு மாபெரும் வசூல் சாதனை. எப்படின்னா பேப்பர் வியூலேயே அந்த படம் 2.5 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி. இதில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைஸ் வந்து எல்லார் மனசில் என்ன இருக்குன்னா, டாப் 6 படம் ஞாபகம் இருக்கும். என்ன படம் இருக்கும்? குட் பேட் அக்லி. எல்லாருமே வந்து மனசில் என்ன இருக்கும், 250 கோடி மேலே கலெக்ட் பண்ணிச்சு குட் பேட் அக்லி சொல்லுவாங்க. அடுத்து டிராகன் சொல்லுவாங்க, 154 crore கிட்ட 150 கோடி மேலே அந்த படம் பண்ணியிருக்கு. இப்போ விடாமுயற்சி எடுத்துட்டிங்கன்னா 140 கோடி பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் மட்டுமே 82 கோடி பண்ணியிருக்கு. அடுத்ததாக ரெட்ரோ 50 கோடி கிட்ட தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கு, ஓவராலாக 100 கோடி. தக் லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக 98 கோடி பண்ணியிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி ஓவராலாக 88 கோடி பண்ணியிருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு 4-5 படம் தான் மனசு வச்சுக்கிறோம், இவ்வளோ படங்கள் அவ்வளோ கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 6 மாதங்களாக தமிழ் சினிமாவில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படங்களுடைய வசூல் நிலவரத்தை பற்றி தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் அவர்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 6 மாதத்தில் 128 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. அதில் 6 படங்கள் தான் வெற்றி படங்கள்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி அதை பார்க்க? அவங்க கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணல, அவங்க ஏதோ ஒரு ஜென்ரலாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு திரைப்படம் வெற்றி என்பது நீங்கள் வந்து தியேட்ரிக்கல் வசூல் மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, ஓவரால் வசூல் பார்க்கணும். அதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு அவர் போட்ட தொகை மேலே வந்திருக்கா இல்லையா, அதுதான் வணிக ரீதியில் வெற்றி. பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்ன்றது ஒரு குறுகிய விஷயத்தை தான் நீங்கள் பார்க்கணும். ஓவரால் வெற்றி என்பது சேட்டலைட், டிஜிட்டலு, ஹிந்தி டப்பிங்கு, மியூசிக்கு, தியேட்ரிக்கல் எல்லாம் சேர்ந்து. இன்ஃபேக்ட் நான் வந்து தமிழ் சினிமா ட்ரேட் கைடில் பார்த்தீங்கன்னா கிளியராக நம்ம சொல்லியிருக்கோம், இந்த வருஷம் வந்த ரெவென்யூஸில் பார்த்தீங்கன்னா தியேட்ரிக்கல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ தெரியுமா? தமிழ்நாடு தியேட்ரிக்கல் கான்ட்ரிபியூஷன் டு த ஓவரால் ரெவென்யூ ஆஃப் தமிழ் சினிமா 22%. 22% ரெவென்யூ தான் தியேட்ரிக்கல்னு வந்திருக்கு தயாரிப்பாளர்களுக்கு. 40% ஓடிடின்னு வந்திருக்கு. 40% ஓடிடி, 12% சேட்டலைட்டு, ஹிந்தி டப்பிங்லேருந்து 7%, ஓவர்சீஸ்லேருந்து 7%, மியூசிக்லேருந்து 5%, ஹிந்தி டப்பிங்லேருந்து 7%. ஓகேங்களா? ஓவர்சீஸில் 7% இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரெவென்யூ இருக்குது. தமிழ்நாடு தியேட்டர்கள் 28%, ஓவர்சீஸ் தியேட்டர்கள் என்பது ஒரு 7%. இப்போது 22 7 எடுத்திங்கன்னா 30% தான் நம்ம வந்து தியேட்டர்களை நம்பி இருக்கோம். 70% வந்து அதர் ரெவென்யூஸ். இப்போ நீங்கள் அதர் ரெவென்யூஸ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய லெவலில் வசூல் சாதனை பண்ண முடியும். இப்போ நீங்கள் 11 அப்படின்ற படம் நவீன் சந்திர நடிப்பில் வெளிவந்த படம், நீங்கள் வந்து பெருசாக அதை கவனித்து கொடுக்க மாட்டீங்க. ஓடிடியில் வந்த பிறகு மாபெரும் வசூல் சாதனை. எப்படின்னா பேப்பர் வியூலேயே அந்த படம் 2.5 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. பேப்பர் வியூவில் லட்சக்கணக்கான பேர் அந்த படத்தை பார்த்து மிகப்பெரிய லெவலில் ரெவென்யூ கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் பெருசுன்ற படம் ஓடிடியில் வந்த பிறகு மாபெரும் வெற்றி. திரையரங்கில் பெருசாக வெற்றி அடையலைன்னா நம்ம கண்டுக்க மாட்டேன்றோம், பெருசாக ஓடல இந்த படம் அப்படின்னு நினைக்கிறோம். 10 hours என்ற படமும் திரையரங்கில் மிக பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஓடிடியில் மாபெரும் சாதனை. சிபி சத்யராஜ் நடிச்ச படம். இப்போ நீங்கள் இதே மாதிரி ஜென்டில்மேன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை யமகாதிக்கு எடுத்துக்கிட்டாலும் ஓடிடியில் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸு ரெவென்யூ ஷேர் மூலமாக. இப்படி பல படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்போ 13 திரைப்படங்கள், இப்போ இந்த 122 திரைப்படங்களில் ஓவராலாக உங்கள் நம்பர் என்ன சார்? 6 திரைப்படங்கள்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்க மனசில் டாப் ஆஃப் மைண்ட் இருக்கிற ஒரு 6 படத்தை சொல்கிறாங்க. அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஓவராலாக எத்தனை திரைப்படங்கள் வணிக ரீதியில் வெற்றி அடைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா 13 திரைப்படங்கள். நாங்கள் இந்த புக்லேயே கொடுத்துருக்கோம். மதகஜராஜா ஆரம்பிச்சது, மதகஜராஜா, அப்புறம் டிராகன், குடும்பஸ்தன், பெருசு, ஃபயர் அப்படின்ற படம், மர்மர் என்ற படம், குட் பேட் அக்லி ஏப்ரல் மாதம் வந்த படம், மே மாதம் வந்த படம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, சொல்லவானா மாமன், குபேரா, டிஎன்ஏ, மார்கன். இப்போ 13 திரைப்படங்கள். இப்போ 128 திரைப்படங்களில் 13 திரைப்படங்கள் வெற்றினா 10% படங்கள் வணிக ரீதியில் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைஸ் வந்து எல்லார் மனசில் என்ன இருக்குன்னா, டாப் 6 படம் ஞாபகம் இருக்கும். என்ன படம் இருக்கும்? குட் பேட் அக்லி. எல்லாருமே வந்து மனசில் என்ன இருக்கும், 250 கோடி மேலே கலெக்ட் பண்ணிச்சு குட் பேட் அக்லி சொல்லுவாங்க. அடுத்து டிராகன் சொல்லுவாங்க, 154 crore கிட்ட 150 கோடி மேலே அந்த படம் பண்ணியிருக்கு. இப்போ விடாமுயற்சி எடுத்துட்டிங்கன்னா 140 கோடி பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் மட்டுமே 82 கோடி பண்ணியிருக்கு. அடுத்ததாக ரெட்ரோ 50 கோடி கிட்ட தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கு, ஓவராலாக 100 கோடி. தக் லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக 98 கோடி பண்ணியிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி ஓவராலாக 88 கோடி பண்ணியிருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு 4-5 படம் தான் மனசு வச்சுக்கிறோம், இவ்வளோ படங்கள்
அவ்வளோ கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக வீரதீர சுருட்டு 42 கோடி, மதகஜராஜா தமிழ்நாட்டில் 53 கோடி, அது பிறகு வந்து மாமன் வந்து 38 கோடி, குடும்பஸ்தன் 25 கோடின்னு இத்தனை படங்கள் வெற்றி இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதோட எல்லா கலெக்ஷன் சேர்த்திங்கன்னா 1400 கோடியை வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹவுஸ்லாம் இந்த படங்கள் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு ப்ளஸ் ஓவர்சீஸ் சேர்த்து திரையரங்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா திரையரங்கு மூலமாக தமிழ் சினிமாவுக்கு 1400 கோடி ரூபா வந்திருக்கு. இவ்வளோ வசூல் வந்திருக்கு. ஆனால் இது வந்து ஓவராலாக ப்ராஃபிட்டபிளாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10% படங்கள் தான் வெற்றி. அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில படங்கள் தான் பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம எதிர்பார்த்த படங்கள்லாம் வெற்றி அடையலை. தக் லைஃப் வந்து ஒரு 200 கோடி பண்ணோம், தமிழ்நாட்டில் வந்து 150 கோடி பண்ணணும்னு பண்ணும்போது அது பண்ணல. 48 கோடி தான் பண்ணியிருக்கு. அப்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து ரெட்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 கோடி பண்ணி தான் நல்லா இருக்கணும் போது அது ஒரு 50 கோடி தான் பண்ணுது. அப்போது 50% தான் வெற்றி. குபேரா தெலுங்கில் வந்து 70 கோடி பண்ணுது, இங்கே 20 கோடி தான் பண்ணுது. அப்போது நம்மளுக்கு வந்து 30-40 கோடி பண்ணலன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ பெரிய திரைப்படங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் பிரச்சனை இருக்கிறதா இப்போ தமிழ் சினிமாவுடைய பிரச்சனையாக பார்க்குறேன். தமிழ் சினிமா இந்த 6 மாதங்களில் பெரிய திரைப்படங்கள் எதுவுமே பெரிய லெவலில் எக்ஸப்ட் ஃபார் ஒரு குட் பேட் அக்லி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிராகன், இது தவிர பெரிய லெவலில் கலெக்ஷன் படங்கள் பண்ணாத்துட்டு நம்மளுக்கு ஒரு பிம்பம் உருவாயிடுச்சு. படங்கள்லாம் பெருசாக வெற்றி அடையலைன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு 10% படங்கள் வெற்றி அடைஞ்சு. ரசிகர்கள் வந்து மறைமுகமாக ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது பெரிய நடிகர்கள் எங்களுக்கு தேவையில்லை, ஒரு நல்ல கதையும் ஒரு எளிமையான ஒரு படம் இருந்தால் போதும் அப்படி விரும்புகிறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. குட் பேட் அக்லி ஓடி இருக்குல்ல, டிராகன் ஓடி இருக்கு. இல்லை அதிகபட்சமாக அதாவது நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது சார். ஒரு கதை வந்து படங்கள் வந்து ஒர்க் ஆகிடும். இப்போ ஒரு குட் பேட் அக்லி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணதோட தான் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்திருக்கு. இப்போ கூலி படத்துக்கு பாருங்கள், மிகப்பெரிய வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. தெலுங்கு கிட்டத்தட்ட 46 கோடி வியாபாரம் ஆயிருக்கு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள் 80 கோடி மேலே வியாபாரம் ஆயிருக்கு ஓவர்சீஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வாங்குறாங்க? இந்த வியாபாரம்லாம் நம்ம கனவுளோடு நினைக்க முடியாது ஒரு ஸ்மால் மீடியம் படத்தை. கரெக்டுங்களா? ஓவர்சீஸில் மட்டுமே 86 கோடி ரூபாய் கூலி படம் போயிருக்குன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பெரிய படங்களுக்கு. ஸோ பெரிய படங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பிரச்சனை என்னென்னா அந்த எதிர்பார்ப்பை ஒரு படம் பூர்த்தி பண்ணதா இல்லையா? அது பூர்த்தி பண்ணாத போது இவங்க எல்லாம் எழுந்து அடிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. என்ன எதிர்பார்க்க வச்சுட்டியே? 6 மாசமா தனஞ்சன் பேசினா, இவன் பேசினா, அவன் பேசினா, அப்படிதான். இப்போ நம்ம ஒரு பேசுகிறோம், இப்போ கூலி படத்தை பற்றி பேசுவோம், இவன் பேசுகிறா, எல்லாருமே ஒரு 20 பேர் பேசுகிறோம்ல. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறோம், அடுத்ததாக கூலி வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணணும் சொல்லிடுறோம். இப்போ திடீர்னு அது எதிர்பார்ப்பை பெரிய லெவலில் உருவாக்கிடுது. அந்த எதிர்பார்ப்பை ஒரு படம் பூர்த்தி செய்யலைன்னா இவங்க கோவம் அதிகமாக இருக்குது. அதாவது எல்லாருமே சோஷியல் மீடியா இருக்கிற எல்லாருமே யாரெல்லாம் பர்சனல் ஹேண்டில் இருக்கோ எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை போட்டு மொத்தமாக தாக்கி மொத்தமாக காலி பண்ண நினைக்கிறாங்க. அதான் தக் லைஃப் நடந்தது. குபேராவுக்கும் அதான் நடந்தது. இப்போ குபேராவுக்கும் எதிர்பார்ப்பு நல்லா இருந்தது, பாட்டெல்லாம் ஹிட் ஆயிடுச்சு, ட்ரெயிலர் நல்ல எதிர்பார்ப்பு உருவாக்கணும்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. குபேரா ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குன்னு. அப்புறம் படம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா ரொம்ப கோவப்படுறாங்க. அதான் சினிமானுடைய பிரச்சனையாக இருக்குது. இதே வந்து ஒரு மீடியம் படத்துக்கோ ஒரு சின்ன படத்துக்கோ வந்து பெரிய லெவலில் அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. இப்போ பறந்து போன்ற படம் பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரெஸ் ஷோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பில் இருந்தீங்க? அதை பற்றின எதுவுமே ஒன்றுமே இல்லை. அப்போது உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, மனசில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு எண்ணமே இல்லை. ஒரு ஓப்பன் மைண்டோட அந்த படத்தை பார்க்குறீங்க, டப்புன்னு படம் பிடிச்சி போகுது. செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குல்ல, இன்னும் ஜாலியாக இருக்குது படம், இவ்வளோ அருமையாக ராம் கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலையே. டேரக்டர் ராமனில் சீரியஸாக பேரன்பு, தங்க மீன்கள் அப்படி நம்மளை வந்து நெஞ்செல்லாம் ரொம்ப இது பண்ணுவார் அப்படின்னு போது தரமணியெல்லாம் டக்குன்னு இவ்வளோ எமோஷன், இவ்வளோ ஜாலியாக, இவ்வளோ என்டர்டெய்னிங்காக ஒரு படத்தை வந்து ராம் கொடுத்துட்டாரு அப்படின்னு செலிப்ரேட் பண்ணமா இல்லையா? எல்லாரும் கிளாப் அடித்து அப்ரிஷியேட் பண்ணதுக்கான காரணம் ஊடகங்கள்லாம் என்ன காரணம்? எதிர்பார்ப்பை சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த படம் இல்லை, வேறு மாதிரி படமாக இருந்தோடனே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஆனால் பெரிய படத்துக்கு நீங்கள் முன்னாடி ஃபிக்ஸ் ஆகிடுங்க. நீங்கன்னா ஊடகங்கள் மட்டும் இல்லை, ஊடகங்களே ஃபிக்ஸ் ஆகுதுன்னா மற்றவங்களாம் எப்படி? ஃபேன்ஸ் வந்து அதை விட அதிகமாக ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க. எவ்வளோ அதிகமாக ஃபிக்ஸ் ஆகிடுறாங்கன்னா படம் மட்டும் அவங்களோட எதிர்பார்ப்பை மீட் பண்ணலன்னு வச்சிங்களேன், அவங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்றாங்க, தாங்க மாட்டேன்றாங்க படத்தை. ஐயோ என்னையே டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, இந்த படத்தை போய் நான் எங்கே தாங்கிறது, திட்டிட்டு போடா அப்படின்னு விட்டுறாங்க. அவன் திட்டி தீர்த்துறான். தக்லை படத்தை வந்து எல்லாருமே என்ன சர்ப்ரைஸ் ஆனாங்கன்னா, நானே ஆச்சரியப்பட்டேன். ஒரு படத்துக்கு இவ்வளோ நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது, யாருமே தாங்கி பிடிக்கல, சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை யாரும். நான் தான் ஒரு 10 இன்டர்வியூவில் நான் பேசியிருந்தேன், அதில் இவ்வளோ விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் என்ன திட்டுறாங்க எல்லாரும், நீ ஏன்டா அந்த படத்துக்கு வந்து முட்டு கொடுக்குற அப்படின்னு நம்மள திட்டுறாங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னா அப்படியே டக்குன்னு ஒதுங்கிடுறாங்க. ஐயோ படம் மீட் பண்ணலையா, எக்ஸ்பெக்டேஷனை விட்டுரு அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்து நிற்கிது அந்த படத்துக்கு. தக் லைஃப் இருந்தாலும் சரி, குபேரா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி வந்த படங்களாலும் சரி, எதிர்ப்பு இவ்வளோ பெருசாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு விடாமுயற்சி கூட எடுத்துங்களேன், அவங்க ஒரு எதிர்பார்ப்புலேருந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விட்டாங்க படத்தை. ஆனால் அதே குட் பேட் அக்லி வரும்போது எல்லாம் செலிப்ரேட் பண்ணி அந்த படத்துக்கு பெரிய வெற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு படம் அவங்களுக்கான எதிர்பார்ப்பை மீட் பண்ணிச்சுன்னா அவங்க செலிப்ரேட் பண்ண ரெடி, இல்லைன்னு சொன்னால் மொத்தமாக சாத்தி நடைய சாத்தின்னு. அடுத்தடுத்த பெரிய ஸ்டார் படங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? இந்த சின்ன படங்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? சின்ன படங்களுக்கான வாய்ப்பு வந்து எப்பவுமே சின்னது தான், பெருசெல்லாம் வராது. வெகு சில படங்கள் பிரேக் த்ரூ பண்ணும்.
ஒரு குடும்பஸ்தன் வந்து ஒரு 25 கோடி 30 கோடி பண்ணுச்சு. அது வந்து 100 கோடியெல்லாம் இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு 80 கோடி பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன். ஓவராலாக நான் சொல்கிறது வேர்ல்டு வைட், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக ஒரு 80 கோடி பண்ணுச்சுன்னா, இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிரேக் த்ரூ படங்கள் சொல்லுவாங்க. அந்த ஜானரில் கிடைச்ச பிரேக் த்ரூ படங்கள். பட் எல்லா படமும் பிரேக் த்ரூ பண்ணுமான்னா வாய்ப்பே கிடையாது. வெகு சில படங்கள் தான் பிரேக் த்ரூ பண்ணோம். இப்போ அந்த மாதிரி பிரேக் த்ரூ படத்தை எல்லாரும் நம்பி எடுத்தால் நடக்காது. ஓகேங்களா? நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சுக்கலாம் தவிர அதே மாதிரி கலெக்ஷன் வரலாம் எதிர்பார்க்க முடியாது சின்ன படங்கள் வரும்போது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து உள்ளே வரதுக்கு ரெடியே இல்லை. சின்ன படம்னாலே இது இதுக்கு தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற மூட்லேயே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான பேர். இன்னைக்கு காலிலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு 4 படம் இல்லை 6 படம் வெளியாகிருக்கு. நம்ம ஃப்ரைடே பேசிகிட்டு இருக்கோம். 3 BHK, பறந்து போ, ஃபீனிக்ஸு, அக்கேனம்னு ஒரு படம் வந்ததே தெரியாது உங்களுக்கு. ஓகேங்களா? கீர்த்தி பாண்டியன், இந்த அருண் பாண்டியன் நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து குயிலின்னு ஒரு படம், அடுத்ததாக வந்து அனுகிரகன் ஒரு படம். 6 திரைப்படம் வெளியாக இருக்குல்ல. இதில் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு 3 படத்தை நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ஃபீனிக்ஸு, பறந்து போ, இதெல்லாம். இந்த படங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆடியன்ஸ் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, எந்த தியேட்டர்லையுமே 100 பேர் கூட வரல. 50 பேர் 60 பேர் 50 பேர் 60 பேர் வராங்க. இவ்வளோ ப்ரொமோஷன் நடக்குது. இவ்வளோ ஒரு அவங்களால முடிஞ்ச பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ணுறாலும் 100 பேர் மேலே ஏன் வரமாட்டேன்றாங்க அப்படின்றது தான் பெரிய பிரச்சனை. இங்கே படங்கள் நல்லா இருக்கு, ஏன் வரமாட்டேன்றாங்கன்னா, இவங்க மைண்ட் செட்டே உள்ளே வரத்துக்கே இல்லை. ஸ்லோவாக வருவாங்க. அதாவது நாளைக்குலேருந்து வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பார்க்கலாம், எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையிலே இருக்காங்க. இதுதான் சேலஞ்சாக இருக்குது சினிமாவுக்கு. இவங்களை எப்படி உள்ளே கொண்டு வர்றது? நல்ல படம் தான் கொடுக்க முடியும். ஒரு 3 BHK நல்ல படம் தான் கொடுக்க முடியும். ஒரு பறந்து போன நல்ல படம் தான் கொடுக்க முடியும். ஆனால் வர ஆடியன்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா, 60 பேர் 80 பேர் 100 பேர் வர மாட்டேன்றாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் பெரிய படம் வரும்போது பெரிய லெவலில் வந்துடுவாங்க. ஓப்பனிங்க்கு பெரிய லெவலில் வந்துடுவாங்க. இப்போ கூலி படம் ஆகஸ்ட் 14 வருது. மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கும். மிகப்பெரிய லெவலில் ஓப்பனிங் வந்துடும். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அடுத்ததாக இருக்கிறதா அந்த சிக்கல். நம்ம எதிர்பார்ப்புக்கு மாதிரி இந்த படம் இருக்கா அப்படின்றத வச்சு தான் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க நம்ம பார்க்க முடியும். ஓவராலாக ட்விட்டரில் இருக்கிற எல்லாருமே, அது பிறகு வந்து சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் எல்லாருமே அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்றது படத்தை பொறுத்து இருக்கு. பெரிய படம், பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய எதிர்ப்பு. இதான் தக் லைஃப் நடந்தது, இதான் குபேரா நடந்தது. இப்போ பெரிய படம், பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா மாபெரும் வெற்றி. பெரிய படம், பெரிய எதிர்பார்ப்பு, டிசப்பாயின்மெண்ட் ஆச்சுன்னா பெரிய லெவலில் எதிர்ப்பு. ஸோ இதுதான் பெரிய படங்களுக்கான நேதியாக போயிடுச்சு. இப்போ சின்ன படங்களை பொறுத்தவரையும் எதிர்பார்ப்பு இல்லை, நான் பார்க்குறேன் அப்புறமா பார்க்கலாம், இல்லை ஓடிடியில் வரும்போது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காங்க. அதுக்குள்ளே படங்கள் வந்து மிக பெருசாக கலெக்ஷன் அடையாமல் போகுது. இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் வீக் அந்த படம் பார்த்தீங்கன்னா, போத் DNA அண்ட் மார்கன் நல்ல திரைப்படங்கள். ஆனால் இந்த கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 10 கோடி கூட வரலன்றதான் சிக்கல் இருக்குது. இந்த 2 திரைப்படங்களுமே நல்ல படங்கள். பார்த்தீங்க DNA அவ்வளோ அருமையான திரைப்படம், மார்கனும் நல்ல திரைப்படம் தான். ஆனால் 2 தயாரிப்பாளர்களுக்கும் இருக்கிற சிக்கல் எப்படி இருக்குன்னா, 10 கோடி கூட தமிழ்நாட்டில் வர மாட்டேங்குது. நான் நல்ல திரைப்படம் தானே கொடுக்க முடியும், ஏன் 10 கோடி வசூல் கூட கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா, இவங்க எல்லாரோட மைண்ட் செட்டும் அப்படி தான் இருக்குது. இந்த படங்களை ஓடிடியில் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நல்லா தான் இருக்குது படம், பட் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ளே திரையரங்கில் ஷோஸ் எல்லாம் கம்மியாகிடுது, நம்மளுக்கு ஸ்க்ரீன் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அடுத்தடுத்த வாரம் படங்கள் வந்துட்டே இருக்குது. ஸோ இப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலையில் நல்ல படம் கொடுத்தாலும் நம்ம வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறோம். எல்லா திரைப்படங்களுக்கும் வந்து மிகப்பெரிய வசூலாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வசூலோ இல்லை வந்து குடும்பஸ்தன் மாதிரி வசூலோ இந்த ஆடியன்ஸ் கொடுக்குறது இல்லை. மினிமமான ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம பிரச்சனைகளை எதிர்நோக்கி போயிட்டுருக்கோம். அடுத்து வரப்போகிற 6 மாதங்கள் திரைப்படங்களுடைய நிலை, அதோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்போதைக்கு கூலிக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு, நல்ல வியாபாரம் ஆயிருக்கு. தெலுங்கு வந்து 100 ஆஃப் பிரைஸ் சொல்லுவாங்க. இதுவரையும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிரைஸ்க்கு வந்து தெலுங்கு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓவர்சைஸ் ரைட்ஸும் மிகப்பெரிய லெவலில் வாங்கியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக வந்து சேட்டலைட் டிஜிட்டல் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. சேட்டலைட் வந்து சன் டிவி வச்சிருப்பாங்க, சன் டிவியில் நெட்ஒர்க்கில் இருக்கும். இப்போ தமிழ்நாடு தேட்டர்களில் வந்து அவங்க விற்க மாட்டாங்க. நார்மலாக வந்து அவங்க ஓன் ரிலீஸ் தான் பண்ணுவாங்க. சன் பிக்சர்ஸ் பொறுத்தவரையும் இவ்வளோ பெரிய படத்தை வந்து விற்ற மாட்டாங்க. இப்போது கேரளா, கர்நாடகா கண்டிப்பாக வியாபாரம் ஆகிடும், நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் கர்நாடகா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கேரளா ஒரு பார்ட்டி வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிடும், அவங்களுக்கு எல்லாமே ஓவர்சீஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ வியாபாரமாக மிக பெருசாக முடிஞ்சிடும், அதில் டவுட்டே கிடையாது. அதாவது ரெக்கார்ட் பிரேக்கிங் ப்ரைஸில் அந்த படத்தினுடைய வியாபாரம் நடக்கும். இப்போ அடுத்ததான் படத்தினுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணும்போது படத்தை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இப்போ இனிமேல் மினிமம் கேரண்டி ஆடியன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு தக் லைஃப் வந்து இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு படம் வந்து 45 கோடி தான் கிராஸ் பண்ணது வச்சுங்க தமிழ்நாட்டில். அப்போது எவ்வளோ கம்மி பாருங்கள். எந்த அளவு சொல்கிறேன்னா 150 கோடி ரூபாய் மேலே தமிழ்நாட்டில் வந்து விக்ரம் படம் பண்ணிச்சு. இப்போ இந்த படம் 45 கோடி பண்ணுதுன்னா அப்போ ரேஞ்ச் பாரு, மினிமமாக ஒன்றுமே இல்லை. டக்குன்னு பார்த்தா இவ்வளோ கம்மியாக பண்ணுது. அப்போது இந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அன்ஃபர்கிவிங் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் வார்த்தை. அன்ஃபர்கிவிங்னா படம் நல்லா தூக்கி போட்டு மிதி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களா, அதுதான் வந்து எல்லா பெரிய படங்களுக்கு இருக்கிற சிக்கலாக நான் பார்க்குறேன். இப்போ கூலி ஃபர்ஸ்ட் படம், அது பிறகு வந்து மதராசி வருது செப்டம்பர் 5ஆம் தேதி, அடுத்தது அக்டோபர் 1 இட்லி கடை வருது, அது பிறகு வந்து தீபாவளிக்கு அக்டோபர் 17 3 படம்
சொல்லிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் 2 திரைப்படம் வெளியாகும். இப்போ எல்லா படங்களுக்குமே இருக்கிற சிக்கல் என்ன இருக்க போகுதுன்னா, ஒரு திரைப்படம் சொல்ல, எல்லா திரைப்படங்களுக்குமே அந்த நான் சொன்ன அந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற மாதிரி படங்களா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனைகளும் பண்ணும். இல்லைன்னா மிகப்பெரிய சோதனைகளும் சந்திக்கும். ஏன்னா இந்த ஆடியன்ஸும் ரிவ்யூவர்ஸும் அப்படி வெயிட் பண்றாங்க. இப்போ சம்பள விஷயத்தில் வந்து விஜய்க்கும் ரஜினி கிட்டத்தட்ட அது ஒரு சமமான ஒரு நிலைக்கு வந்தது மாதிரி தோணுது சார். எப்படி நீங்க எப்படி சம்பளங்கள் இண்டஸ்ட்ரிக்கு எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லை. என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் தான் நம்ம பொறுத்தவரை இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் சம்பந்தம். சம்பளங்கள்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும். நம்ம ஒரு தயாரிப்பாளரும் ஒரு நடிகருக்கு மத்தியில் இருக்கிற ஒரு டிரான்சாக்ஷன். அது தயாரிப்பாளரால் கொடுக்க முடியும். இந்த சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு ப்ராஃபிட்டபிள் அமையன்னா அவர் கொடுப்பார். அதனால் நம்ம அந்த கேள்விக்குள்ளே போயிட்டு அதை டிபேட் பண்ணுறது, இவருக்கு அவருக்கு கம்பேர் பண்ணுறதுன்றது எந்த வகையிலும் இண்டஸ்ட்ரிக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை வந்து இண்டஸ்ட்ரிக்கு வெற்றி தோல்வி தான். இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா 10% படங்கள் வெற்றி, ஆனால் அதில் வந்து குறிப்பிட்ட சில படங்கள்லாம் தமிழ்நாட்டில் பெரிய கலெக்ஷனாக இருக்குது. இதுதான் நம்ம இண்டஸ்ட்ரி பிரச்சனை. இண்டஸ்ட்ரி பிரச்சனை சம்பளம் கிடையாது. சம்பளம் வந்து கொடுக்குறாருன்னா அந்த தயாரிப்பாளர் நம்புறாரு, இவ்வளோ சம்பளம் கொடுத்தா நல்லது தான், நம்மளுக்கு வந்து வணிக ரீதியில் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாரு, அதனால கொடுக்குறாரு. அதை வந்து எந்த வகையில் இண்டஸ்ட்ரிக்கு பிரச்சனையே கிடையாது. கேட்குறாங்க, அதிகபட்சமாக கேட்குறாங்க, கொடுக்க தேவையில்லை, படம் பண்ண தேவையில்லை. என்ன சொல்லுங்க? இப்போ எனக்கு வந்து சமீபத்தில் வந்து ஒரு 2 கதைகள் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டு நாங்கள் அப்கமிங் ஹீரோஸ்க்கு 2 பேரும் கேட்டோம். அவங்க கேட்ட சம்பளங்கள் எங்களுக்கு ஒத்து வரல. நான் நினைச்சேன் ஒரு சின்ன சம்பளம் நினைச்சேன், அவர் கேட்டது வந்து பெரிய லெவலில் இருந்தது. நான் சொன்ன சம்பளத்தை எதிர்பார்த்த சம்பளத்தோட 3 மடங்கு கேட்டார். இப்போ எனக்கு என்ன ஆப்ஷன் என்ன இருக்கு என்கிட்ட? அவர் நடிச்சா தான் நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த அப்கமிங் ஹீரோ ஒரு பாப்புலரான ஒரு ஆள் தான், இப்போ அப்கமிங்கில் இருக்காரு. நான் வந்து நினைச்சேன் இவரை வச்சு தான் படம் பண்ணணும்னு நினைச்சிட்டோம். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா இவர் சம்பளம் கேட்குறாரு. வேற வச்சு நான் படம் பண்ண முடியாது. ஏன்னா அது பண்ணால் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும், ஒரு வசூலும் இல்லாமல் போயிடும், ஓப்பனிங்கே இருக்காது. பெட்டர் வந்து வெயிட் பண்ணுவோம். அவராக முத்துக்கிட்டாருன்னா நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுருவோம் நம்ம. ஸோ அந்த டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு எல்லா தயாரிப்பாளரும் வந்து விட்டாங்க. ஏன்னா படம் எடுக்கணும்னு கம்பல்சன் கிடையாதுல்ல. உங்களை யாரும் வந்து நீங்கள் படம் எடுக்கலன்னா அவங்க யாரும் வீட்டு கதையை தட்டி, ஆஃபீஸ் கதையை தட்டி, தனஞ்சயன் திரும்ப எடுக்கலாம், தமிழ் சினிமா எடுக்கலாம், தமிழ் சினிமா அழிஞ்சிரும்னு யாருமே சொல்ல. நான் என்ன உதாரணம் வச்சு சொல்லிடுறேன். எந்த தயாரிப்பாளரும் கதவை வந்து யாரும் தட்டி, சார் அடுத்த படம் எப்போ கொடுக்க போறீங்க, நீங்கள் கொடுக்கலாம், தமிழ் சினிமா வந்து மொத்தமாக ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு யார்கிட்டே சொல்ல. நம்மளா விருப்பப்பட்டு தான் ஒரு திரைப்படம் எடுக்கிறோம். அதனால நம்ம வந்து அமையலையா, இவர் கேட்குற சம்பளம் நம்மளுக்கு ஒத்து வரலையா, பேசாமல் இருந்துடணும். ஏன் சார் ஒரு கதைக்கு வந்து எந்த ஹீரோவும் நடிச்சிடலாமே? அப்படி கிடையாது. நீங்கள் கதைக்காக ஹீரோன்னா இப்போ ஓப்பனிங் வரணும்ல, ஏன் வரமாட்டேங்குது? இப்போ நான் சொன்னேன் இந்த வாரம் வந்து வெளியான படங்களில் நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் வரமாட்டேங்குது. அது ஹீரோஸ் பொறுத்து இருக்கு. ஏன் ஹீரோஸ் இருந்தால் தான் ஓரளவு எதிர்பார்ப்பு வந்து நிற்குது, ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. அப்போ ஹீரோஸ் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஹீரோஸ் தான் ஓப்பனிங் ஃபுல் க்ரௌடு. இப்போ நம்ம ஒரு ஹீரோ இல்லைன்னு வச்சிங்களேன், உள்ளே வரவே மாட்டாங்கன்னா அப்போ எதுக்காக படம் எடுக்கிறீங்க? நீங்கள் யாருக்காக படம் எடுக்கிறீங்க? ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரணும்ல. அவன் உள்ளே வரமாட்டான்னா அந்த படத்தை எடுத்து என்ன பிரயோஜனம்? உங்களை திருப்திப்படுத்திக்கலாம் நல்ல படம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு. ஆடியன்ஸ் உள்ளே வரணும்ல. உண்மையான வெற்றி என்பது என்னன்னா, ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை செலிப்ரேட் பண்ணுறது தான் உண்மையான வெற்றி. நான் வித்துட்டேன்றது வந்து நம்மளுக்கு வணிக ரீதியில் வெற்றியாக நம்ம சொல்லலாம். ஆனால் அது பிறகு உண்மையான வெற்றி வந்து ஆடியன்ஸ் எல்லாம் உள்ளே வந்து ஒரு படத்தை செலிப்ரேட் பண்ணி மிகப்பெரிய வசூல் சாதனை கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து முழுமையான அச்சீவ்மெண்ட்டாக அது இருக்கும்ல. அதுதானே எல்லாரும் பேசுகிறாங்க. திரையரங்கு உரிமையாளரும் செலிப்ரேட் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்டர் செலிப்ரேட் பண்ணணும், வாங்குறவங்க செலிப்ரேட் பண்ணணும், எல்லாரும் செலிப்ரேட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுக்கு உள்ள புல்லிங் க்ரௌட் வந்து ஹீரோஸ் தான். அந்த ஹீரோஸ் வந்து அன்ரீசனபிளாக சம்பளம் கேட்கும்போது நம்மளுக்கு இருக்கிற 2 ஆப்ஷன் அது சும்மா இருக்க வேண்டியது தான், வெயிட் பண்ணணும். அது மாதிரி ஒரு பாப்புலர் ஹீரோ நம்மளுக்கு ஒரு ரீசனபிளான சம்பளத்தை வந்தால் நம்ம படம் பண்ணோம். ஸோ அதனால் சம்பளங்களுக்குள்ளே போவானான்றதான் என்னுடைய கருத்து. நம்ம சம்பளம் வந்து அவங்க டிசைட் பண்ணி அவங்க வந்து ஈக்குவல் சம்பளம் கொடுக்கலாம், அதிக சம்பளம் கொடுக்கலாம், கம்மி சம்பளம் கொடுக்கலாம், அது அவங்க 2 பேருக்குள்ள புரிதல். அது எந்த வகையில் இண்டஸ்ட்ரியில் பாதிப்பு கிடையாது. அது தயாரிப்பாளர் டிசைட் பண்ணி தான் கொடுக்குறாரு. அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்து இண்டஸ்ட்ரி எப்படி க்ரோ ஆகுது, சக்ஸஸ்கள் அதிகமாகுதா, வெற்றிகள் அதிகமாகுதான்னு தான் நம்ம பார்க்கணும். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.